ஆண்டவரை பத்தி நீங்க அதிகமா பேசும் பொழுது ஆண்டவரும் கண்டிப்பா உங்களை அதிகமா அன்பு செய்வார். என்னை பத்தி அதிகமா என் பொண்ணு பேசுறான், என் பையன் பேசுறான். ஒரு முறை ஒரு பையன் கிட்ட, ஃபாதர் எனக்கு ஆண்டவர் ரொம்ப அதிகமா அன்பு செய்யணும் ஃபாதர், ரொம்ப நேசிக்கணும் ஃபாதர். அப்போ அவங்ககிட்ட சொன்ன, நீ அதிகமாக ஆண்டவரை பற்றி பேசு. அப்போ நீ உங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகும் பொழுது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லு, இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தார், அவர் வாழ்ந்தார், உங்களுக்காக இறந்தார், நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சார், உயிர்த்தார், ஒரு திரும்பவும் வருவார். நீ சொல்லு. ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு திரும்ப வந்தபோது சொன்னான், ஃபாதர் இப்படியெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்காதீங்க ஃபாதர். என்னை பார்த்து எல்லாரும் முட்டாளான்னு கேட்குறாங்க ஃபாதர். ஆண்டவர் திரும்ப வருவார், இயேசு திரும்ப வருவார், திரும்ப வருவார். எல்லாருமே என்னை பற்றி கிண்டல் தான் பண்ணாங்க ஃபாதர். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொன்னான் ஃபாதர், அது ஒரு பெண்டகாஸ்ட் பையன் ஃபாதர். அவன் மட்டும் தான் சொன்னான், ஃபாதர் மச்சான் ஆமாண்டா கண்டிப்பாக ஆண்டவர் திரும்ப வருவார்றான்னு. அவன் மட்டும் கேத்தலிக்ஸ் கூட நம்பல ஃபாதர், கேத்தலிக்ஸ் கூட சொல்லலை ஃபாதர். அப்போ என்னை நம்பினது ஒரே ஒருத்தன் தான், என் கூட இருந்த அந்த பெண்டகாஸ்ட் பையன், ப்ரொடெஸ்டன்ட் பையன் மட்டும்தான் ஃபாதர் ஆமான்னு சொன்னான். வேறு எவடுமே நம்பல ஃபாதர். மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் நேசிக்கிறவங்கள பற்றி நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள், பேசுங்க அவங்கள பற்றி. ஸோ டாக் டு ஹிம், டாக் அபவுட் ஹிம், ஃபார் தட் யூ ஷுட் நோ ஹிம். தெரிந்து கொள்வோம், அவரிடம் பேசுவோம், அவரை பற்றி பேசுவோம். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வருகைக்காக தானே